ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றினா நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எதுக்கு யூஸ் ஆகுது, இப்போ இருக்க 2026 ஏரால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆர் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஆர் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சர், நீங்கள் என்னவா வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஃபர்தராக ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி வந்து ஆடு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எவால்வ் ஆக உங்களுக்கு எஃப்எம் ரேடியோ வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்துச்சு. தென் இப்போ இருக்க நவ் ஜென்சி ஏஐ ஏரால பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இன்டர்நெட் வேர்ல்டில் தான் இருக்காங்க. எல்லாருமே கூகுள் யூஸ் பண்ணுறாங்க, யூடியூப் யூஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க, தென் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே ஓவரால் என்டையர் இன்டர்நெட் யூஸ் பண்ணி எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் நமக்கான ஆடியன்ஸ் யார், நமக்கான டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் யாருன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஆட் செட்டப், ஆட் கிரியேட்டிவ் ரன் பண்ணி அந்த ஆடியன்ஸை வந்து நம்ம கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணுறது பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓவரால் இந்த என்டையர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராசஸில் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கஸ்டமர் வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு மெட்டா ஆடு, கூகுள் ஆட் ரன் பண்ணும்போது நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கஸ்டமருக்கு விசிபிள் ஆகும். தென் ட்ரஸ்ட் கிரியேட் ஆனவுடனே அந்த கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் என்டையர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எராலே இருக்கும். ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனேயும் உங்களுக்கு எஸ்இஓ கற்றுக்கணும், ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வெப்சைட் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும், அதுக்கப்புறம் எஸ்இஓ கற்றுக்கணும், அதுக்கப்புறம் மெட்டா ஆட்ஸ் கற்றுக்கணும், அப்புறம் கூகுள் ஆட்ஸ் கற்றுக்கணும், லாஸ்ட்டாக வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங். இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதாவது ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணிவிட்டு ஆட் ரன் பண்ண உங்களுக்கே தெரியும் உங்கள் பிஸ்னஸ் வந்து எப்படி எவால்வ் ஆகுதுன்ட்டு. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வெப்சைட் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெப்சைட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கோடிங்லேயும் பண்ணலாம், வேர்ட்ப்ரெஸ்லேயும் பண்ணலாம், ஷாப்பிஃபைன்லேயும் பண்ணலாம். 3 பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த 3 பிளாட்ஃபார்மில் எது நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவ், பெஸ்ட்டு குவாலிட்டியாக வெப்சைட்டு வந்து டெலிவர் ஆகுறது, ப்ளஸ் வந்து எந்த விதமான ஹேக்கிங், அப்புறம் வந்து எந்த விதமான இஷ்யூ இல்லாமல் எப்படி ஒரு வெப்சைட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.